பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காஞ்சிபுரம் பெதஸ்தா மிஷன் சபையின் சார்பாக, பேராயர் சாம்சன் காமராஜ் அவர்கள் சார்பாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற அந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் என வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். சமாதான பிரபு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் குடும்பங்களிலே என்றென்றும் தங்கியிருப்பதாக. இந்த நல்ல நாளிலும் கிறிஸ்மஸ் தினத்திலும் சிறப்பு நிகழ்ச்சியாக காஞ்சிபுரம் பெதஸ்தா மிஷன் சபையின் ஞாயிறு பள்ளி மாணவ மாணவருடைய கலை நிகழ்ச்சிகள் நீங்கள் கண்டுகளிக்க இருக்கிறீர்கள். அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் தின சிறப்பு நிகழ்ச்சியை வழங்க வருகிறார்கள். நீங்கள் யாவரும் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உண்மை உயர்ந்தோங்க, உரிமை உயிர்த்தீங்க, உறவின் ஒளியாக நம் உன்னத பிறந்துள்ளார். உண்மை உயர்ந்தோங்க, உரிமை உயிர்த்தீங்க, உறவின் ஒளியாக நம் உன்னத பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மிடை பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், அவரின் வருகை நான் அவனி மாந்தர் நான் அன்பை கண்டனரே அமைதி அடைந்தனரே. அவரின் வருகை நான் அவனி மாந்தர் நான் அன்பை கண்டனரே அமைதி அடைந்தனரே. ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மிடை பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மிடை பிறந்துள்ளார். ஹல்லேலூயா. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிறதான ஊழியத்தின் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு தொடங்கி கிறிஸ்மஸ் பாடலாக பாட இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கவே பாரினில் பிறந்தனரே. உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கவே பாரினில் பிறந்தனரே. ராஜா பிறந்தார் என்று அவரை நட்சத்திரம் காண்பித்ததே. ராஜா பிறந்தார் என்று அவரை நட்சத்திரம் காண்பித்ததே. அதை அறிந்த ஏரோது மனதில் கோபம் கொண்டனரே. அதை அறிந்த ஏரோது மனதில் கோபம் கொண்டனரே. பிறந்தாரே பிறந்தாரே பாலகனா, உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கவே பாரினில் பிறந்தனரே. உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கவே பாரினில் பிறந்தனரே. இருளின் ஜனங்கள் இதயம் மகிழ இனிய நற்செய்தியா. இருளின் ஜனங்கள் இதயம் மகிழ இனிய நற்செய்தியா. இன்னல்கள் நீக்கும் ஈசாயின் பேராய் இயேசு உதித்தனரே. இன்னல்கள் நீக்கும் ஈசாயின் பேராய் இயேசு உதித்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே பாலகனா, உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கவே பாரினில் பிறந்தனரே. உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கவே பாரினில் பிறந்தனரே. தூதர்கள் கீதம் வானிலே முழங்க மீட்பர்கள் வணங்கிடவே. தூதர்கள் கீதம் வானிலை முழங்க மீட்பர்கள் வணங்கிடவே. நாமும் பாடி போற்றிடுவோமே நல்லவர் இன்று பிறந்தாரே. நாமும் பாடி போற்றிடுவோமே நல்லவர் இன்று பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே பாலகனாய், உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கவே பாரினில் பிறந்தனரே. உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கவே பாரினில் பிறந்தனரே. மகனட்டு கண்ணோட சாக்லேட் ஆட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே. கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளி தர ராசா வந்தாரே. மேக்னெட் கண்ணோட சாக்லேட் ஹாட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே. கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளி தர ராசா வந்தாரே. எதுவும் இல்லாம தேடி வந்தாரே. தலைவன் வரலவன் சாமிடா சாமிடா. ஏய் போடுறாடிய. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசிய மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது,
நேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാഫല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബെത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബെത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാഫല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബെത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. വിണ്ണിൽ താരകൾ പുൽഞ്ഞിരി തൂകി മണ്ണിൽ അണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലിട്ടടിക്കുകയായി എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. Hallelujah. Oh,
மனசு மறக்குதே அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறக்குதே புதுசா பட்டா பூச்சி மனசு மறக்குதே நம்ம ஹீரோ வந்தாச்சே ஹே 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 உலகில் வெளிச்சம் வந்துட்டு கிரேட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே ஹே 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 உலகில் வெளிச்சம் வந்துட்டு கிரேட்டா புது கிருபை வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே நட்ட நடு ராத்திரியில மட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் எங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் எங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சி இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியாக இந்த ஒரு புதிய ஒரு ஒளிபரப்பையும் செய்ய கர்த்தர் உதவி செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே காலையிலே கிறிஸ்மஸ் கொண்டாடி விட்டு இருப்பீங்க. அந்த கொண்டாட்டத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்திலே எங்களுடைய சபையின் சார்பாக அசிஸ்டன்ட் பாஸ்டர் உங்களை வாழ்த்தி இருக்கிறார்கள். ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். பாடல்களை கவனித்திருக்கிறீர்கள், பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கவனித்த உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் மீண்டுமாக இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவே உம்மை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் அந்த தடையில்லாமல் ரெகுலராக பார்த்து வருகிற
எங்களுடைய நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறி நாங்கள் ஜெபிக்கிறங்க தாபேமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட, இந்த கிறிஸ்துமஸ் நாளாகிய இந்த பண்டிகை நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்கும்படியாக அவளோடு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும் கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்த நாளிலே ஒரு நற்செய்தி, என்ன நற்செய்தி என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததுதான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகை. இந்த நாளிலே நாம் தெய்வ சமூகத்திலே நாம் ஒரு வசனத்தினை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அருமையானவர்களே, தேவதூதன் அவர்களை நோக்கி, யார் அவர்கள்? மேய்ப்பர்கள், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதற்கு முன்னால சொல்லுகிறார், தேவதூதர்களை பார்த்தவுடனே ஆடுகளை, பகலெல்லாம் ஆடுகளை மேய்த்து இரவிலே மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு திடீரென்று ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை காணவில்லை, இப்படி ஒரு தேவதூதனை அவர்கள் பார்க்கவில்லை, அந்த வார்த்தை அவர்கள் கேட்கவில்லை. அவர்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஒருவேளை எல்லாமே புதுசா இருக்கலாம். அந்த மேய்ப்பர்களுக்கு அது புதுசாக இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்கவில்லை. ஆனால் செய்தியை கேட்கும்படியாக இந்த ஆவலாய் அமர்ந்திருக்கிற அந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பயப்படாதே என்று ஒருத்தருக்கு மட்டும் சொல்லல, அவர் யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு சொன்னார், பயப்படாதிருங்கள். ஏனென்றால் இவரை பார்த்தவுடன் அவர்களுக்கு பயம் உண்டாகிவிட்டது. ஏனென்றால் வெளிச்சத்தை பார்க்கிறார்கள், தேவதூதனை பார்க்கிறார்கள், பார்த்தவுடன் அவங்களுக்கு பயம் உண்டாயிற்று. அந்த பயத்தை அறிந்து தேவதூதர்கள் சொல்றாங்க, பயப்படாதிருங்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலும் தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருந்து ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல சொல்கிறார், பயப்படாதிருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் பயந்தது போதும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவது சொல்றாரு, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்திற்கும், யாரெல்லாம் கேட்கிறீங்களோ எல்லாத்துக்கும் நற்செய்தி. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது எல்லாருக்கும் நல்ல செய்தி. அது மட்டுமல்ல, என்ன தெரியுமா? சந்தோஷமான ஒரு செய்தி. இயேசு பிறந்தது ஒரு சந்தோஷம். இன்றைக்கு நல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருப்பீங்க. எல்லா வீட்லையும் இன்றைக்கு சிக்கன் மட்டன் எடுத்து இன்றைக்கு சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அநேகருக்கு பிரியாணி செய்து கொடுத்திருப்பாங்க. பிரியாணிலாம் செய்து அக்கம் பக்கம் எல்லாரையும் இன்றைக்கு உற்சாகப்படுத்திருப்பீங்க. அதெல்லாம் அவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னென்ன கிறிஸ்துமஸ் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பிரியாணி கொடுத்தாங்க, அப்படிலாம் ஒரு சந்தோஷம். சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தாலே எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அப்படிங்கிற சந்தோஷம். கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்கு என்ன சந்தோஷம் என்று சொன்னார் பாருங்க, பயப்படாதிருங்கள். முதல்ல சொல்றாரு, பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. அந்த நற்செய்தி தான் ஆண்டவராகிய இயேசு பெத்லகேமிலே, அவர் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்தார். அதுதான் நற்செய்தி. அவர் அங்க பிறந்ததுக்கு ஏன் நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு வெறும் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் பிறக்கல,
அவர் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறீங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ எல்லாருக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். அதனாலதான் எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி என்றால், அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யார்? என்ன சந்தோஷம்? இரட்சகர், ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். எந்த பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் இயேசு பிறந்தா. இயேசு என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மத்தேயு 1:21 பார்க்கிறோம், தேவதூதன் யோசேப்புக்கு தரிசனமாகி அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பா. பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த இயேசு அங்க பிறந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக, இன்றைக்கு மற்றவர்களை வாழ்த்துகிறவர்கள், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திற்குள்ள அந்த இயேசு வர வேண்டும். இயேசு இருதயத்திற்குள்ள வந்தார்னா அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. அந்த இயேசு உள்ளத்திற்குள்ள வந்தா என்றா அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த பண்டிகை நாளிலே மீண்டும் வாழ்த்துக்கள். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இந்த வேளையிலே, ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் இந்த நிகழ்ச்சியை, இதன் மூலமாக வந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்த நம்முடைய பிள்ளைகளுக்காக, அதோடு கூட ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க தாவே. எந்த காரியத்திற்காக பயந்து கொண்டிருந்தார்களோ அந்த பயத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி, ஆண்டவரே, பாவத்தினால எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி அல்லவா, எல்லா ஜனத்திற்கும் இந்த பண்டிகை நாளிலே எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமா ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. தாவே ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் வீட்டில் எல்லா வீட்லையும் ஸ்டார் தொங்க போட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்தார், அதற்கு ஒரு நற்செய்தி தான். இன்றைக்கு வீடுகள் எல்லாம் ஸ்டார் போட்டிருக்காங்கப்பா, நட்சத்திரம் போட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இயேசு பிறந்த நாளிலே வானத்திலே நட்சத்திரம் தோன்றினது. அதுபோல இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு ஸ்டார் போட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் வெறும் ஸ்டாரோடு, வெறும் நட்சத்திரத்தோடு அல்ல, அந்தந்த குடும்பத்திலையும் நீங்க இருக்கிறீங்க என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியுடைய ஐக்கியமும் கிருபையும் சிநேகமும் நம்மோடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகல எல்லாரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 8 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நம்முடைய நம்பிக்கை தொலைக்காட்சியில் செய்தியை பாருங்கள். யூடியூப்லையும் பாருங்க, ஃபேஸ்புக்லையும் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பெதஸ்தா மிஷன் சபையின் ஆராதனை ஒழுங்குகள். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிசுத்த ஆராதனை நடைபெறும் விபரங்கள். காஞ்சிபுரத்தில் நேரம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை. நடைபெறும் இடம் எண் 11 சர்ச் தெரு, கன்னியம்மாள் நகர், இன்ஃபேன்ட் ஜீசஸ் ஸ்கூல் அருகில், காஞ்சிபுரம் 631502. வேடல் கிராமத்தில் நேரம் காலை 7 மணி முதல் 9 மணி வரையிலும். நடைபெறும் இடம் களக்காட்டூர் வேடல் மெயின் ரோடு, காஞ்சிபுரம் மாவட்டம். அன்பானவர்களே, வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டு ஜெபங்களும், வியாழக்கிழமைகளில் பைபிள் ஸ்டடி, அதாவது வேத பாடங்களும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று உபவாச ஜெபமும் நடைபெறும். மற்றும்
வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் டிவி ஊழியத்திற்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் விசேஷித்த உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த ஜெபங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.